வணக்கம். ஃபோஸ்டஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மீண்டும் போராட்டத்தில் இறங்கிய அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. சிவகங்கை மணிமுத்தாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தரைப்பாலம் மூழ்கியது. வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் கிராம மக்கள் கடும் அவஸ்தை. திருவண்ணாமலையில் அங்கன்வாடி மையம் முன்பு தேங்கிய மழைநீரில் நடந்து செல்லும் குழந்தைகள் நோய் தொற்று ஏற்படுவதாக பெற்றோர்கள் வேதனை. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் செயல்படாத ஸ்கேன் பிரிவு. நோயாளிகள் மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல். நெல்லையில் காற்றாலை இயந்திரத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் அருகில் உள்ள 2000 வாழை மரங்கள் சேதம். அறுவடை கனவு பாதியில் பறிபோனதால் விவசாயிகள் கவலை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் அரிசிக்காக வீடுகளை குறிவைத்து தாக்கும் புல்லட் ராஜா யானை. காட்டு யானையால் ஏற்பட்ட சேதம் குறித்து விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டாருங்க. ஒரு சைடு இது பண்ணிக்கிறீங்க. இனி விரிவான செய்திகள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தனி தீர்மானம் தொடர்பாக மத்திய அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக அரசு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த தீர்மானம் குறித்து மத்திய அரசிடமிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கம் அமைப்பதற்காக அனுமதியை ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைய போறதாக சொல்றாங்க. எங்களுக்கு இது வேண்டாம். இது யாருக்காக? இதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? இது யாருக்காக எடுக்கிறீங்க? இது இதனால யூஸ் வர்றது யாருக்கு வரும்? மக்களுக்கு தானே. ஒரு மக்களை அழிச்சு இன்னொரு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன பலன் இருக்கு? இது வேண்டாம். எங்களுக்கு இந்த சுரங்கம் வேண்டாம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை நாங்க கண்டிச்சு போராடுறோம். இது நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு வரும் வரைக்கும் நாங்க கண்டிப்பா போராடி கொண்டே இருப்போம். சிவகங்கையில் தரைப்பாலம் மூழ்கியதால் கிராம மக்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி மணிமுத்தாற்றை கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் கண்மாய் அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரியூர் கண்மாய் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதன் எதிரொலியாக மணிமுத்தாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சொக்கநாதபுரம் சாலையில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. தரைப்பாலத்தை தாண்டி மணிமுத்தாறில் வெள்ளநீர் கரை புரண்டு செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தரைப்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கொட்டக்குடி, கருங்குளம், வளையப்பட்டி, ஆலவிளாம்பட்டி போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மணிமுத்தாற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இந்த பாலம் வந்து தரப்பாலமா இருக்கனால எங்க ஸ்கூல் குழந்தைங்க பெரியவங்க கடைக்கு போறது எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுது. மழை வெளியில இருந்து பெஞ்சாலுமே எங்களுக்கு வந்து இந்த மழை நின்னாலும் மழை திருப்பி வர்றதுனால எங்களுக்கு இப்போ பாலத்துல போறனால பிரச்சனைகள் ஏற்படுது. நாங்க கடைகளுக்கு போக முடியல. இது சொக்கநாதபுரம், கீழக்கோட்டை, கொட்டக்குடி, வலையப்பட்டி அனைத்து கிராம மக்களும் இதுல போறதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. பஸ் போக்குவரத்து கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து அரசுல இருந்து பாலம் அமைச்சு தருமாறு, மேம்பாலம் அமைச்சு தருமாறு நாங்க கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலையில் அங்கன்வாடி மையத்திற்கு அருகே மழைநீர் தேங்கியுள்ளதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் புதூர் பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கு படித்து வருகின்றனர். கனமழை காரணமாக அங்கன்வாடி மையம் எதிரே மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதைத் தொடர்ந்து குழந்தைகள் மழைநீரில் இறங்கி அங்கன்வாடி மையத்திற்கு சென்று வருகின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு சேற்றுப்புண், காய்ச்சல் போன்ற நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குழந்தைகளின் நலன் கருதி மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் வேண்டுகோள் வைத்து உள்ளனர். பேர குழந்தை இங்கே பால்வாடி ஸ்கூலில் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் என் குழந்தையோட 30 குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த ரோடு வந்து சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் சிமெண்ட் ரோடாக இருந்தாலும் எப்போவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சதுலேருந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கொசு இருக்குது. இந்த கொசுவால் இந்த குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் இதுக்கான ஒரு தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க. அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் பல மாதங்களாக நிரப்பப்படாமல் உள்ளது. வேறொரு அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் லோகநாதன் என்பவரே கும்பகோணம் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் பிரிவையும் கவனித்து வருகிறார். வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே ஸ்கேன் பிரிவு செயல்படுவதால் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மருத்துவர் வராததால் ஸ்கேன் பிரிவு மையத்தில் நோயாளிகள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருத்துவமனைக்கு நோயாளிகளை அலட்சியம் செய்யாது. தமிழக அரசு வேண்டும் வேண்டும் மருத்துவர் வேண்டும். காற்றாலை இயந்திரத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் அறுவடைக்க தயாராக இருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பாதிப்படைந்துள்ளன. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காற்றாலை இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கர்குளம் பகுதியில் உள்ள காற்றாலை இயந்திரத்தில் அடிக்கடி எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வெளியேறும் எண்ணெய் கழிவுகள் காற்றில் பறந்து அருகில் உள்ள விளைநிலங்களை பாதிக்கிறது. கந்தையா என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் மீது எண்ணெய் கழிவுகள் படர்ந்து காணப்படுகிறது. அறுவடைக்க தயாராக இருந்த வாழைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயி தெரிவித்துள்ளார். அதில் உள்ள ஆயில் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடியே அடித்தது. நாங்கள் கம்பெனிக்காரர்கிட்ட சொன்னோம், அவங்க எந்த பதிலுமே எடுக்கலை. பழையபடி மிந்தா நாளும் அடித்தது. அடித்த உடனே காத்தாடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டேஷனுக்கு போனாங்க, போலீஸில் வந்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. போலீஸுக்காரங்க இப்போ வாழை நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2,000 இதில் வாழையில் வந்து எனக்கு 2000 வாழை நஷ்டம். அது பருவத்துக்கு வந்து பயிர் வெட்டி பணமாக்கக்கூடிய டைம். அது எல்லாம் அந்த விற்கவும் முடியாது, விலை செய்யவும் முடியாது. அதுக்கு அரசு ஏதாவது பார்த்து அதுக்குள்ளே உதவி செய்யணும். பல்லடம் அருகே பாரில் சட்டவிரோதமாக மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மாதாப்பூர் சிக்கனூர் சாலையில் டாஸ்மாக் கடையும் பாரும் செயல்பட்டு வருகிறது. டாஸ்மாக் குடோனில் இருந்து லோடு வராததால் அந்த கடையில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைக்கு அருகில் உள்ள பாரில் மதுபானங்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. 150 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குவார்ட்டரை 220 ரூபாய்க்கு விற்கும் பார் ஊழியர்
தின்பண்டங்கள் மற்றும் டம்ளர் இலவசம் என்று மது பிரியர்களிடம் கூறியுள்ளார். என்ன இருக்கு? மால்ட் மட்டும் தான் கேஸும் அந்த லோடு வர வேண்டியது இல்லை. நானே தான் கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் வாங்கி வந்துருக்கேன். போட்டு 220 சைடிஸ் தனியாக நல்லா ஃப்ரீயா. டாஸ்மாக் கடை அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் பார் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மதுப்பிரியர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் மறைந்திருந்த குட்டி பாம்பை மெக்கானிக் ஒருவர் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் கடை அமைந்துள்ளது. அங்கு முனிராஜ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பழுது நீக்குமாறு ஒப்படைத்துள்ளார். அப்போது அவரது வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் இருந்து கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்த குட்டி பாம்பு ஒன்று வெளியே வந்தது. வளைந்து நெளிந்து சென்ற பாம்பை கண்டு கடை ஊழியர் அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து அந்த பாம்பு பெட்ரோல் டேங்கின் பின்புறம் ஊர்ந்து சென்று மறைந்து கொண்டது. பொதுமக்களின் உதவியுடன் கடை ஊழியர் குட்டி பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். வேலூர் அருகே 3 மாதங்களாக தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றாத மாநகராட்சி அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் இருந்து வேலூர் செல்லும் சாலையில் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. சாலையோரம் உள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியது. 3 மாதங்களாக கழிவுநீர் தேங்கி இருப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுநீரில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் முற்றுகையிட்ட வியாபாரிகள் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். பாலாற்றில் கட்டிட கழிவுகளும் நெகிழி கழிவுகளும் கொட்டப்படுவதால் நீரோட்டம் தடைப்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உருவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாறு மேம்பாலமும் பழைய வாணியம்பாடி சாலையில் தரைப்பாலமும் அமைந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக பாலாற்றில் அளவுக்கு அதிகமாக குப்பைகள் கொட்டப்படுவதால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. பாலாற்றில் குப்பைகள் பல நாட்களாக தேங்கியுள்ளதால் அப்பகுதிகளில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் மாணவர்களும் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று ஆம்பூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பாலாறு பார்த்த உடனே வயிறு எரிகிறது. அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருக்கிறது. மாட்டு இறைச்சியுடைய கழிவுகள், கோழி இறைச்சியுடைய கழிவுகள், ஆட்டு இறைச்சியுடைய கழிவுகள் மற்றும் கட்டிடக்கலையினுடைய கழிவுகள் எல்லாம் கொட்டி இந்த பாலாற்றை பால்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்க்க வேண்டும். மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. நீராகாரம் அடிமட்டத்துக்கு போய்விடும் என்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசு தலையிட்டு இந்த பாலாற்றை காப்பாற்ற வேண்டும். மதுராந்தகம் அருகே புதிய சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆனைக்குண்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்கள் சாலை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக தவித்து வந்தனர். இந்த நிலையில் பிள்ளையார் கோவில் தெருவில் புதிய தார் சாலை அமைப்பதற்காக JCB இயந்திரம் மூலம் மண் சாலை தோண்டப்பட்டது. இப்பணி நடைபெறும் 1 மாதத்திற்கு மேலாகியும் தார் சாலை அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் சாலை பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். எங்களால் ஒரு ஆட்டோல கூட போக முடியல. ஒரு எமர்ஜென்சிக்கு உடம்பு முடியலன்னா ஆட்டோல கூட போக முடியல. குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு சின்ன 2 வீலர்ல கூட எங்களால போக முடியல. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய ஜுரம் வருது. ஸோ எங்களுக்குமே டைஃபாய்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலுமே எங்களால எந்த ஸ்டெப்பும் நாங்க இது வரைக்கும் நாங்க பார்க்கல. ஸோ இதுக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு இந்த ரோடு தரமான ரோடு போட்டு தரணும். நான் இந்த கிராமத்துல இந்த தெருவில் 8 வருஷமா வசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் இதுல ரோடு நான் பார்த்ததே கிடையாது. சோ இது தமிழக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்.
அரியலூரில் விளைநிலத்தில் இருந்த பயிர்கள் மற்றும் மணல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து வாடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் திருக்கோணம் கிராமத்தில் பழனிமுத்து என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் மிளகாய் மற்றும் கடலை சாகுபடி செய்ய வருகிறார். இவரது விளைநிலத்தின் அருகே தனியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அரியலூரில் பெய்த கனமழையால் மருதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீரோட்டத்தின் பாதை மாறியது. இந்த வெள்ளத்தில் பழனிமுத்துக்கு சொந்தமான நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களும் மணலும் ஒட்டுமொத்தமாக அடித்துச் செல்லப்பட்டன. ஃபோஸ்டஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் மல்லிகை பூவின் விலை 2500 ரூபாயாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பனிப்பொழிவு காரணமாக சத்தியமங்கலம் மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து இயல்பை விட குறைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும், கனகாபரம் 500 ரூபாய்க்கும், செவ்வந்தி 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சிகிச்சைக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. வெறும் 2 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பதால் நோயாளிகள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் இருந்து கழிவுகள் கொண்டு வருவதை தடுக்க தமிழக போலீசார் மாநில எல்லையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து லாரிகள் மூலம் கொண்டுவரப்படும் இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கொட்டப்படுகின்றன. இதன் எதிரொலியாக தென்காசி மாவட்ட எஸ்பி சீனிவாசன் தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரில் சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் வரும் பொங்கல் பண்டிகை கசப்பான பொங்கலாக மாறியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழையால் ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணம் தங்களது இழப்பை ஈடு செய்யாது என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புகைப்பட கலைஞர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர தமிழக அரசை வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கந்தபுராணம் அரங்கேறிய இக்கோயிலில் மார்கழி மாத விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் கொசு வலையை பயன்படுத்தி இளைஞர்கள் உற்சாகத்துடன் மீன்களை பிடித்து வருகின்றனர். வருசநாடு பகுதியில் பெய்த கனமழையால் வைகை ஆற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் 1650 கன அடி தண்ணீர் செல்கிறது. ஆற்றின் கரையோரங்களில் உள்ள இளைஞர்கள் ஐயரை மீன்களை பிடித்து வருகின்றனர். இந்த மீன்களை இளைஞர்கள் ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்தும் லாபம் பார்க்கின்றனர்.
நாகர்கோவிலில் கேரள பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்தை சிறைபிடித்து உள்ளூர் வேன் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி இல்லாமல் நாகர்கோவிலில் 70க்கும் மேற்பட்ட கேரள சுற்றுலா பேருந்துகள் இயங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேன் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.